நண்பர்களே உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று 28/1 அதாவது ஜனவரி 28ஆம் தேதி, தை மாதம் 15ஆம் தேதி, செவ்வாய்க்கிழமை, சதுர்த்தசி திதி. பூராட நட்சத்திரம் 8:58 வரை காலை, அதற்கு மேல் உத்திராட நட்சத்திரம். அப்போது சந்திராஷ்டிரமம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, மத்தியானம் 2:52 வரை ரிஷபராசி, அதற்கு மேல் மிதுன ராசி. ஓகே, இப்போது இன்றைக்கு ராகு காலம் மத்தியானம், அதாவது சாயங்காலம்னு கூட வச்சுக்கலாம், 3லிருந்து 4:30 வரை. யமகண்டம் காலை 9லிருந்து 10:30 வரை. நல்ல நேரம் காலையில் 7:30லிருந்து 8:30 வரை, 10:30லிருந்து 11:30 வரை, சாயங்காலம் 4:30லிருந்து 5:30 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடை நிறம் ரெட் கலர், சிவப்பு. தவிர்க்க வேண்டியது பழுப்பு கலரு, அல்லது இந்த ஜீன்ஸ் போடுவாங்களே டார்க் அண்ட் ஷேடோ, அந்த மாதிரி டபுள் கலர். நீங்கள் சாப்பிடக்கூடியது கோதுமையில் தயார் பண்ண சப்பாத்தி அல்லது பூரி, கோதுமை ரவை உப்புமா, எதனாலும் எடுத்துக்கொள்ளலாம். இப்போது நம்ம ஜோதிட பாடத்தில் திருவாதிர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட அம்சத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். திருவாதிர நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க கடுமையாக குறை பேசுபவராக இருப்பார். யாரை பற்றியும் அவர் செய்கிற குறைகளை தான் மிகப்படுத்தி பேசுவார்கள். ஆபத்துக்கு உதவாத கல்மனம் படித்தவர்கள். ஒரு ஆபத்து, உயிருக்கு ஒரு ஆபத்துனா கூட ஓடி உதவி பண்ண மாட்டோம், கொஞ்சம் கல் நெஞ்சக்காரர்களையும் வச்சுக்கலாமே. அதே மாதிரி காம இச்சை மிகுந்தவராக கூட இருப்பார். இவங்க பொருளை சம்பாதிப்பதில் வல்லவராக இருப்பார். எந்த ரூபத்திலையும் எந்த வழியில் போனாலும் காசு சம்பாதிக்கும் சாமர்த்தியம் உடையவராக இருப்பார்கள். குடும்ப வாழ்வில் மகிழ்ச்சி அடைபவராக இருப்பார். நல்ல மனைவி வாய்ப்பாங்க, அதனால் குடும்ப வாழ்க்கை நல்லாக இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு கூட பிறந்த பெண் குழந்தைகள், அதாவது சகோதரிகள் இருப்பார்கள். உயர்கல்வி கற்றவர். அவர் நம்ம ஃபஸ்ட்டு சொல்கிறோம் இல்லையா, கல்மனம், அது படிப்புக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. உயர்கல்வி கற்றவராக இருப்பார். வீடு, நிலம், வாகன யோகங்களை உடையவராகவும் இருப்பார். போட்டி பந்தயங்களில் ரொம்ப இன்வால்மெண்ட், சூதாட்டம், லாட்டரி, போட்டி பந்தயங்களில் ஈடுபாடாக இருப்பார். இவர்கள் எப்படின்னா புத்திர புத்திரிகளால் பாதிக்கப்படுவார். அவங்களால் தான் பிரச்சனை உருவாகும். நண்பர்களே, இப்போது நம்ம ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசிபலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயன்படுமாயின் அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். 2, இந்த ராசிபலன் நிகழ்ச்சிகளை தற்போதைய கிரக நிலையை வைத்து சொல்லக்கூடியது. இன்றைய பலன்கள் கரெக்டாக சொல்லப்படும். ஃபுல் எதிர்காலம் டீட்டெயிலு, எந்த துறையில் போவது, குடும்ப வாழ்க்கை, பண வரவு செலவு, இதெல்லாம் பற்றி நம்ம விரிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னு என்ன இருக்குதுன்னு வைங்க. என்னென்னலாம் நெகட்டிவ் இருக்குது, அந்த நெகட்டிவை குறைப்பது எப்படி, பாசிட்டிவ் அம்சத்தை கூட்டுவது எப்படி என்று முழு விவரமும் தெரிந்து கொள்ள 9740846466 நம்பருக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி கொண்டு ஜோதிடரை சந்தித்து, அதாவது என்னை சந்தித்து கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஜாதக பலனை விரிவாக தெரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் ராசிபலன் நிகழ்ச்சிக்கு செல்வோம். மேசராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி ஆரோக்கியம், ஹெல்த் கண்டிஷன் நன்றாக இருக்கிறது. பொன் பொருள் சேர்க்கை உண்டாகிறது. காசு பணப்பரவு இருக்கிறதுனால ஆடம்பர பொருட்கள், நகைகள், துணிமணிகள் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது. விருப்பமான நண்பர்களுடனும் உறவினர்களுடனும் அடிக்கடி விருந்துகள் நடைபெறுகின்றன. இன்றைக்கி கூட ஒரு பார்ட்டிக்கு போகிறது மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கிறது. ஓகே, அப்போது ரிஷபராசிக்கு போவோம். ரிஷபராசி எதிரிகளுடன் மோத வேண்டிய சூழ்நிலை உருவாகின்றது. குடும்பத்துடன் குடும்பத்தில் ஒரு குழப்பமான சூழ்நிலை. மனைவி ஒரு பக்கம், மக்கள் ஒரு பக்கம், வித்தியாசமான கருத்துக்களுடன் மோதிக்கொள்கிறீர்கள். ஸோ ஒரு குழப்பமான சூழ்நிலை நிலவுகிறது. ஆயுதத்தினாலேயோ நெருப்பினாலேயோ சிறு சிறு விபத்தினாலேயோ இரத்த காயம் ஏற்பட வாய்ப்பு உண்டாகும். அடுத்தால எப்படின்னு கேட்டிங்கன்னா,
நண்பர்கள் வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருக்கின்றனர். சூதாட்டம், லாட்டரி போன்றவற்றை தவிர்த்து விடுங்கள். கணவன் மனைவி உறவு மட்டும் ஓரளவு நல்லபடியாகவே செல்கின்றது. அப்போது எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டிய நாள் இது. அடுத்து மிதுன ராசி. தேவையான அளவு பொருள் வரத்து இருக்கிறது. நிலம், வீடு போன்றவற்றினால் வரும் வருமானம் தடையின்றி வந்து சேர்கின்றது. உங்களுக்கு வந்து வியாபாரிகளுக்கு லாபம் ஓரளவு பரவாயில்லை. உத்தியோகம் செய்பவர்களுக்கு அவங்களுக்கு கூட ஓரளவு பிரச்சனை இல்லாமல் சுமூகமாகவே செல்கிறது. கணவன் மனைவி உறவு மட்டும் கொஞ்சம் சலசலப்படைகிறது. அடுத்து கடகராசி. கெட்ட பெயர் வராமல் பார்த்து கொள்ளுங்கள். சிறு பிரயாணம், ட்ராவலிங் உண்டாகிறது. ஆனால் அதனால் பெரிய லாபம், உபயோகம் எதுவும் இல்லை. மனைவியிடம் கொஞ்சம் கருத்து வேறுபாடு உண்டாகிறது. மக்கள் உங்களுக்கு வந்து ஆதரவாகவும் உதவியாகவும் இருப்பார்கள். அதனால் மனது கொஞ்சம் தைரியப்படுகின்றது. அடுத்து சிம்மராசி. பொன்பொருள் சேர்க்கை உண்டாகிறது. மனை வாங்கிறது அல்லது வந்து வீட்டை புதுப்பிக்கிறது, மாடிஃபை பண்ணுறது போன்றவை கைகூடுகிறது. குடும்பத்தில் வந்து சுபகாரியம் ஒன்று நடக்கப் போகின்றது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் போன்றவற்றின் நல்ல லாபம் கிடைக்கிறது. விரோதிகள் கூட நண்பர்களாக மாறிவிடுகின்றார்கள். அடுத்து கன்னிராசி. நிறைந்த மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாகின்றது. எதிர்பாராத வகையில் பொருள் வரவு கூட உண்டாகின்றது. குடும்பத்தில் வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் நடைபெறுகின்றன. பிரயாணங்களினாலும் சகோதரிகளினாலும் நல்ல பலன்கள் கிடைக்கின்றன. அடுத்து துளாராசி. மனதில் வந்து கொஞ்சம் சந்தோஷம், மகிழ்ச்சி நிலவுகிறது. பொன்பொருள், அதாவது வந்து ஃபைனான்ஸ் ரொட்டேஷன் நல்லா இருக்குது. அதனால் வந்து துணிமணி, நகை அதெல்லாம் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது. பிரயாணங்களினால் பெரிய அளவு பொருள் செலவு கொஞ்சம் அதிகமே உண்டாகிறது. உடல் நலத்தில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க, நல்லபடி இருங்க. அது மருந்து மாத்திரையிலேயே எது பிரச்சனை வந்தால் கூட சரியாகி விடுகிறது. மனைவி மக்கள் உங்களுக்கு வந்து மகிழ்ச்சி செய்பவர்களாகவும் உதவி புரிபவர்களாகவும் இருக்கின்றார்கள். அடுத்து விருச்சிக ராசி. தன்னை விட படிப்பிலும் சரி, அனுபவத்திலும் சரி கொஞ்சம் தாழ்ந்தவர்கள், குறைந்தவர்கள் வந்து நம்மளை அதிகாரம் பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்ப ஒரு மன கஷ்டம் உண்டாகிறது. இந்த கஷ்டத்தினால என்ன ஆகுதுன்னா, வேலையே விட்டுலாம் படிக்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த முடிவையும் அவசரப்பட்டு எடுத்துவிட வேண்டாம். தெய்வ பக்தியில் மனதை ஈடுபடுத்துங்கள். மனைவி மக்களிடம் அன்பாக பேசுங்கள். மனதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் கூட எல்லாம் சரியாகிவிடும். அடுத்து தனுசு ராசி. மிகவும் மதிப்பு வைத்திருந்த நண்பர் ஒருவர் விரோதியாக மாறிவிட்டார். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வர வாய்ப்புள்ளது. மன அமைதி கொஞ்சம் ஒரு குழப்பமான சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. வீண் அலைச்சல், பொருள் செலவு, அதாவது வந்து எப்படின்னா வீணான கெட்ட பெயர் உண்டாகிறது. நீங்கள் குடும்பத்துக்காக எவ்வளோ கஷ்டப்பட, குடும்பத்தினர் உங்களை குறை கூறி கொண்டே இருக்கிறார்கள். அதே மாதிரி இன்றைக்கி வந்து முருகன் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள். அடுத்து மகர ராசி. பொன்பொருள், வாகன, நீடு, நிலம் அந்த மாதிரிப்பட்டவை சேர்க்கை உண்டாகின்றது. பலரும் மனசும் சரி, உடம்பும் சரி ஆரோக்கியமாக இருப்பதனால பலரும் பார்த்து இன்றைக்கி என்ன இவ்வளோ உற்சாகம் என்ற கண்டுபிடித்து விடக்கூடிய அளவில் உங்களது பாடி லாங்குவேஜ், உடல் மொழி இருக்கின்றது. நண்பர்களும் உறவினர்களும் உதவியாகவும் ஆதரவாகவும் இருக்கின்றனர். அடுத்து கும்பராசி. உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம், கொஞ்சம் டல்லாக இருக்கிறது. உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வுங்கிறது வந்து கிடைக்கவில்லை. அதே மாதிரி வந்து வீண் கோபம், அதனால் வந்து வேலையை விட்டுடலாம்ங்கிற மாதிரி ஒரு டென்ஷன் வந்துக்கிட்டு இருக்குது. அதை அந்த மாதிரி அவசரப்பட்டு முடிவை எடுக்க வேண்டாம். வீண் பிடிவாதத்தை விட்டுவிட்டு எச்சரிக்கையுடனும் நிதானமும் நடந்து கொள்ளுங்கள். அடுத்து மீனராசி. பெற்றோர் உடல்நிலை பாதிக்கப்படக்கூடும். சுற்றத்தினர் அல்லது நண்பர்களின் உதவிகள் கிடைக்கின்றன. நண்பர்களுடன் விருந்துகளுக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது.
எதிர்பாராத வகையில் நண்பர்கள், உறவினர்கள், சகோதரர்களின் உதவிகள் கிடைக்கின்றது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாகவே செல்கின்றது. வேலையில் அக்கறை இல்லாமல் ஏனோதோனன்னு செய்ய வேண்டிய சூழ்நிலை உருகிறது. பிரயாணத்தை ஒத்தி வையுங்கள். நண்பர்களே, இந்த ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள்